இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் திருவசனம். கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய புனிதராம் புனிதர் பீட்டர் கிளாவரிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்றுத் தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் ஆறுதல் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் தங்கள் மனதிற்கு நெருக்கமான உறவுகளை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் ஒரு நொடி நினைத்து பார்க்கிறேன். அவர்களை இறை இயேசுவின் ஆறுதலும் அன்னை மரியின் தேறுதலும் நிரப்ப வேண்டுமாய் மன்றாடுகிறேன். இன்று செவ்வாய்க்கிழமை நண்பர்களே, சக்தி வாய்ந்த புனிதர் அந்தோணியார், அவரிடம் ஜெபியுங்கள். மன்றாட்டு மாலைகளை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தவறாமல் சமர்ப்பியுங்கள். இப்படி 13 செவ்வாய்க்கிழமை செய்து பாருங்களேன். அதன் பிறகு கூட நீங்கள் விடமாட்டீர்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஆட்டோமேட்டிக்காய் அந்தோணியாரை தேடுவீர்கள். புனித அந்தோணியார் மூலமாக இறை இயேசுவிடம் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு வேண்டுதலும் மறக்கப்படுவதே இல்லை. முயற்சி செய்து பாருங்கள் நண்பர்களே. சரி, அனைவரும் மகிழ்ச்சியாயிருக்கிறீர்களா? நிச்சயம் உங்கள் கரத்தை ஆசிர்வதித்து உங்கள் நிலையை இயேசு உயர்த்துவார். தைரியமாயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். எதுவுமே தாமதிக்கவில்லை. தாமதித்து விட்டது, லேட் ஆகிவிட்டது, வாய்க்கவில்லை, தடைபட்டு விட்டது என்றெல்லாம் சத்துருவானவன் வீணான எண்ணங்களை உங்கள் மனதில் கொண்டு வருவான். இயேசுவின் நேரம் அது சரியான நேரம். ஜெபத்தில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் எடுத்து வைக்கும் முயற்சிகளை செய்து கொண்டே இருங்கள். சீக்கிரமே வாய்க்கும் நன்மைகள். சரி, இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது, கடவுள் நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார் என்பதாய். நாம் அறிந்து சில பாவங்களை செய்திருப்போம். அறியாமல் அதன் விளைவுகள் இவ்வளவு பெரிதா என்று தெரியாமல் சில பாவங்களை செய்திருப்போம். என்று உங்கள் மனதில் முழுவதுமாக இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவரோடு இணைந்து அவரில் வேரூன்றி தினமும் ஜெபித்து ஜெபமாலை செய்து அவர் மேல் கட்டி எழுப்பப்பட்டவர்களாயிருக்கிறீர்களோ வாழ்கிறீர்களோ, அப்போது நிச்சயம் உங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னிப்பார் இயேசு. நம்மை மன்னித்து விட்டார் என்பதற்கு அறிகுறி என்ன தெரியுமா நண்பர்களே? மன்னிப்பு அவர் நமக்கு தந்த பிறகு அவர் நம்மை ஆசிர்வதிக்க துவங்கிவிடுவாராம். அதுதான் இயேசு நம்மை மன்னித்து விட்டார் என்பதற்கு அறிகுறி. அதுவரை தடைபட்டு இருந்த காரியங்கள் அனைத்துமே மளமளவென நிறைவேறும். வீட்டில் பணவரவு, சமாதானம், இறை பிரசன்னம் இருக்கும் நண்பர்களே. ஆகவே நீங்களே எப்போதும் மன்னிப்பு கேட்பதில் முதல் ஆளாயிருங்கள். அதில் தவறு ஒன்றும் இல்லை. உங்கள் மனதில் செய்தது தவறு என்று உணர்த்தப்பட்டு விட்டீர்கள் என்றால் அது வீடோ, உறவுகள் மத்தியிலோ, கணவன் மனைவியிடமோ, பிள்ளைகளிடமோ, ஆபீஸோ, யாராக இருந்தாலும் நீங்களே முதலில் மன்னிப்பு கேளுங்கள். ஆலயத்திற்கு ஓடிச் செல்லுங்கள். அங்கே நற்கருணை கதிர்பாத்திரத்திற்கு முன்பு முழந்தாள் படியிட்டு தலைவணங்கி ஒப்பு கொடுத்து கேளுங்கள். இயேசு மன்னிப்பார். அதை தொடர்ந்து உங்களை ஆசிர்வதிப்பார். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆசிர்வாதம் வேண்டும் என்றால் மன்னிக்க தயாராயிருங்கள். சரி, இன்றைய நற்செய்தி வாசகம் கூறுகிறது, இயேசு ஓர் மலைக்கு போய் அங்கு தன் தந்தையாம் கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டாராம். எப்படி? இரவெல்லாம் என்று. அதன் பிறகு அவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த மலையிலிருந்து இறங்கி வந்தவுடன் தான் 12 சீடர்களை தேர்ந்தெடுக்கின்றார். அது மட்டுமல்ல, பின்பு அவரிடம் இருந்து வல்லமை வெளிப்பட்டதாம். அனைவரின் பிணியையும் குணமாக்கினார் என்பதாய் எழுதப்பட்டு உள்ளது. இயேசு ஒரு பாவமும் செய்யாதவர், இறைமகன். அவரே இரவு முழுவதும் ஜெபிக்கிறார். நாம் ஒரு நாளில் 1 மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டும் அல்லவா?
ஜெபித்த பின்தான் இயேசு தன்னுடைய 12 சீடர்களை தேர்ந்தெடுக்கின்றார். அதே போல ஜெபித்து இறை ஆசியோடு உங்கள் வாழ்வில், உங்கள் பிள்ளைகள் வாழ்வில் நீங்கள் தேர்ந்தெடுப்பது உயர்வாயிருக்கும், நல்ல பலன் தரும். அதுபோல ஜெபம் உங்கள் முழு வல்லமையையும் வெளிக்கொணர உதவும். படிப்பில், வேலையில், பிசினஸில் எதுவாக இருந்தாலும் ஜெபித்த பின் காரியங்களை செய்யுங்கள். அதில் நீங்கள் பெறும் ஆசிர்வாதம் மிகுதியாயிருக்கும், பலன் பல மடங்கு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. ஒரு புது காரியத்தை வீட்டிலோ அல்லது வேலை விஷயமாகவோ, திருமண காரியமாகவோ, படிப்பு காரியமாகவோ துவங்குகிறீர்கள் என்றால் உபவாசம் எடுங்கள். ஒரு வாரம் நவநாள் வையுங்கள். அன்னை மரியிடம், ஆரோக்கிய தாயிடம், புனிதர்களிடம் ஜெபியுங்கள். அந்தோனியார், குழந்தை இயேசு, சகாய மாதா, லூர்து மாதா என்று ஜெபியுங்கள். அவர்கள் அனைவரும் உங்களுக்கு துணையாய் உடன் வந்து காரியத்தை ஒரு தடை இல்லாமல் நிறைவேற்றி தருவார்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, என் மீது இரக்கமும் கனிவும் காட்டும் இயேசுவே, எளிதில் என் மீது சினம் கொள்ளாதேயும், மன்னிக்கும் குணத்தை எனக்கு தாரும். உம்மை போல நாங்கள் நிறைய நேரம் ஒதுக்கி தந்தையாம் கடவுளிடம் ஜெபிக்க, வேண்டுதல் செய்ய துணை செய்யும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.